வணக்கம் நண்பர்களை. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம அம்பிகாவை தீர்த்து கட்ட கவிதா போட்டுறாங்க ஸ்கெட்சி. அதோட அவங்க யூஸ் பண்ண மெடிசினில் லங்ஸை பாதிக்க விதமான மருந்தை மாற்றி வச்சுறாங்க. கவிதா மாற்றி வச்சுக்கிட்டு இவ எப்படியாவது இதை போட்டு லங்ஸு போய் சாகணும், இவ சாவை என் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கவிதாவின் கொடூரமான செயலாக நம்ம அம்பிகா அந்த மருந்தை யூஸ் பண்ணி அப்படியே சுருண்டு விழுறாங்க. கொஞ்ச நேரத்தில் திருவந்து பார்க்குறாங்க. அம்மா அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பதறி போய் நம்ம அம்பிகாவை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போன வேகத்தில் அவங்க சொல்கிறாங்க, இந்த பாருங்க, உங்கள் அம்மாவுக்கு சிவியராக லங்ஸு பாதிப்படைஞ்சிருக்கு, உயிர் பிழைக்க கஷ்டம் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு போடுறாங்க. அப்படியே திரு அரண்டு போய் இது எப்படி அம்மாவுக்கு நடந்துச்சு, அவங்க யூஸ் பண்ணதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அதை அந்த மருந்தை எடுத்து டெஸ்ட் பண்ண அவங்க அனுப்பு நேரம், இது நார்மலாக யூஸ் பண்ணதில்லை, இதில் பாய்சன் கலந்துருக்கு, இதை யூஸ் பண்ணால் லங்ஸே பாதிச்சிடும், இதை மாற்றி வச்சது யார் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம திரு வீட்டில் வேறு யார் இருக்கா, நம்ம அம்மா தாத்தா பாட்டி, அது பிறகு கவிதா அத்தை தான் இருக்காங்க, அப்போ அவங்களோட செயலா அப்படின்னு அந்த இடத்துல கவிதாவை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க திரு. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா நம்ம திவ்யா மறுபடியும் லட்சுமியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துறாங்க. காஞ்சனாவுக்கு பிடிக்கல தான், என் பொண்ணோட வாழ்க்கை இவளால தான் அழிய போவு, இவ என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஆபத்தா வருவா அப்படின்னு அந்த ஜோசியக்கார பொம்பளை அன்னைக்கு குறி சொல்லிட்டு போனா. அப்ப இவளால தான் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஆபத்து. அப்படி இருக்க நேரம் என் பொண்ணுகிட்ட எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்க, இவளே இழுத்தபடியா கூட்டிட்டு தெரிய, இவ என்ன மந்திரம் போட்டாலும் தெரியல, ஆனா விட மாட்டேன், என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க காஞ்சனா. பிரபா சொல்கிறாங்க, இந்த பாரு காஞ்சனா, நீ புறவு உன் கோவத்தை வச்சுக்க, இப்போ நீ கோவப்பட்டியனா உன் பொண்ணை தான் நீ இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும், அதனால நீ கொஞ்சம் அமைதிக்காரு, சில சமயங்களில் அமைதி முக்கியம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி, இப்போ என் பொண்ணுக்கு நான் எந்த நல்லது சொன்னாலும் காதில் விழாது, ஆனால் என் பொண்ணுக்கு கெடுதல் நடக்க நான் விட மாட்டேன், பார்த்துக்கலாம், இவ இங்கே தானே இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல காஞ்சனா கங்கனை கெட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம லட்சுமி கிட்ட கையை பிடிச்சி, திவ்யா இது உன்னோட வீடு, நீ என் தங்கச்சி, நீ இந்த வீட்டில் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, என்னோட கல்யாண பத்திரிக்கையை நீ என்னைக்கு பார்க்கல, இப்போ காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கல்யாண பத்திரிக்கையை எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னோட மணவாளன் தான் திவ்யாக்கால கல்யாணம் பண்ணிக்க போகிறது, அப்போ என் மணவாளன் காதலிச்ச பொண்ணு திவ்யாக்கா அப்படின்னு அந்த இடத்துல நினச்சி செமையான அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. நம்ம லட்சுமி, என்ன லட்சுமி பத்திரிகையை பார்த்துட்டு அப்படியே வாயடைச்சு போயிட்டியா அப்படின்னு கேட்க நேரம், ஆமாம், உங்களை கல்யாணம் பண்ணவர் ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்படியா, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் ரொம்ப நல்ல குணம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம திவ்யா லட்சுமி கிட்ட சொல்கிறாங்க. தெரியுங்கா, என்னோட மணவாளன் தானே, அவர் யாருக்கும் தீமை செய்ய மாட்டார், நான் யாருன்னு தெரியாமலே என் கழுத்தில் தாலி கட்டினவர், அப்போ உங்களை நீங்கள் லவ் பண்ண பொண்ணு உங்களை எப்படி நல்ல விதமாக பார்த்துக்கிடுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னால் எல்லா பெண்களையும் மாதிரி என் மணவாளன் உங்கள் கழுத்தில் தாலி கட்ட போகிறான் அப்படின்னு கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான்க்கா இருக்குது, ஆனால் உங்களுக்காக நான் பரவாயில்லை, என் மணவாளன் உங்கள் கூட வாழட்டும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லட்சுமி நினைக்கிறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம கவிதா பயங்கர தந்திரம், இந்த அம்பிகா அந்த வீட்டில் நடமாடிட்டு தெரியா, அவளை அப்படியே போட்டு தள்ளணும். அந்த திருவுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் ஆகி இங்கே வர நேரம் இந்த அம்பிகா உயிரோடையே இருக்கக்கூடாது, இவ எப்படி உயிரோடு இருக்கா, இந்த கல்லு கணங்க சமையல் கட்டிலேருந்து சமையல் பண்ணிட்டு இருக்கா, இன்னும் அந்த மெடிசன் வரலை அப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருந்து கடைசியில் மெடிசன் கையில் கிடைக்குது. அதை வாங்கி அதை வாங்கின உடனே அவர் சொல்கிறாரு, மேடம் 2 நேரம் இதை காற்றுக்கு இந்த மூக்கில் ஸ்ப்ரே பண்ணால் போதும், 2 தடவையில் லங்ஸு ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகி கொஞ்ச நேரத்தில் ஆள் சோலியை முடிச்சிடும், இது ரொம்ப எஃபெக்ட் ஆனது அப்படின்னு சொல்லினார. இதை யார்கிட்டையும் சொல்லிடாத, நான் வாங்கினதுன்னு தெரியக்கூடாது,
இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து கவிதா வந்து அதை வாங்கி கொண்டு போய் வந்து அந்த சமையல் கட்டில் பார்க்குறாங்க. நம்ம அம்பிகா அம்மா வந்து சமையலை வந்து அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. இவ இப்படி பண்ணால் சரிப்படாத, இவளுக்கு புகைச்சலை உண்டு பண்ணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஏர் கண்டிஷனை வந்து எல்லாம் கூட்டி வந்து வைக்கிறாங்க. புகை மூட்டமாக ரூமை ஆக்குறாங்க. ஒரு கட்டத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டு தன்னோட மிஷின் எங்கே அப்படின்னு வந்து தேடி அதை அப்படியே மூக்கில் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல மிஷினை மாற்றி வச்சுறாங்க. அவங்க கொண்டு வந்து கவிதா கொண்டு வந்து அந்த போலியை வச்சுக்கிட்டு இதை எடுத்துறாங்கன்னு சொல்லலாம். அதை தூக்கி அடித்தாங்க. உடனே லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக தொடங்கிட்டு 2 வாட்டியில் அப்படி வந்து மூச்சு திணறல் பயங்கரமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் அப்படியே சுருண்டு வந்து விழுறாங்கன்னு சொல்லலாம். கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம திரு வந்து பார்க்குறாங்க. இந்த சைடு அவன் விழுந்து கிடக்கட்டும், அப்படியே விழுந்து சாகட்டும், நீ சாகதான் என் கண்ணால் பார்க்கணும்டி அப்படின்னு ஒரு கவிதாவுக்கு ஒரு பெரிய வன்மம். அதில் வேடிக்கை பார்க்குறாங்க. திரு பதறி போய் ஓடி வராங்க. அம்மா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. இந்த பாருங்கள், உங்கள் அம்மா அந்த மிஷினை வச்சு அடித்ததில் அதில் ஏதோ ஒன்று கலந்துருக்கு. அது லங்ஸு ஃபுல்லாத்தையும் இப்போ அஃபெக்ட் ஆகியிருக்கு. அவங்க பொழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஒரு அணுகுண்டை தூக்கி நம்ம திரு தலையில் போடுறாங்க. அதை பார்த்து அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. அம்மாவுக்கு இப்படி எப்படி ஆயிருக்கும், அதுவும் இப்போ தான் நல்லா இருந்தாங்க, சமையல் செய்துட்டு இருந்தாங்க, சடனாக இப்படி ஆகுனா ஏதோ நடந்திருக்கு. அப்போ அந்த எடுத்து வந்து அந்த மிஷினை வந்து பார்ப்போம் அப்படின்னு வந்து அதை சோதனை போடுறாங்க. அதில் தான் வந்து விஷம் கலந்துருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணவங்க வந்து சொல்லுறாங்க. இதை கேட்டு அப்படியே அரண்டு போகிறாங்க. நம்ம வீட்டில் யாருடா இதை மாற்றி வைக்க சான்ஸ் இருக்குது? நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி அதோட நான் இந்த கவிதா அத்தை இவ்வளோ வரை தானே இருக்கோம். அப்போ இதில் யார் எந்த பிளானை போட்டு இந்த மிஷினை மாற்றிருப்பா? எனக்கு தெரிஞ்சு கவிதா அத்தை தான். அவங்க தான் எங்கள் அம்மாவோட இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு வந்து தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் அவங்கள சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திரு வந்து நினைக்கிறாங்க. உடனே வந்து நம்ம திவ்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாரு திவ்யா, எங்கள் அம்மாவுக்கு சிவியராக வந்து லங்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கு, ரொம்ப வந்து பாதிப்பாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நியூஸை சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம திவ்யா, எங்கள் அம்மாவை நீ கொடுமைப்படுத்தினவா தானே, போய் சேரட்டும், நான் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு வர நேரம் அவளுக்கு கண்ணிலே நான் பட விரும்பலை, அவள் அதுக்குள்ளே போனால் நல்லது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆனாலும் சரி, தெருவுக்கு இது கவலையான விஷயம், தெருவுக்கு கவலை நம்மளுக்கு கவலை தான் அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே ஓரமாக நினைக்கிறாங்க. என்னக்கா அவங்க கல்யாணம் பண்ண உங்கள் கணவர்கிட்ட இருந்து ஃபோன் வந்துலாம் என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்க நேரம், அவங்க அம்மாவுக்கு லங்ஸு ஃபுல்லாக அட்டாக் ஆகியிருக்கான், இனி அவங்க உயிர் பிழைக்கிறதே வந்து கஷ்டம் அப்படின்னு ஒரு வெடிகுண்டை தூக்கி போடுறாங்க. என்ன இவங்க அம்மாவுக்கு வந்து பிரச்சனையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லட்சுமி அப்படியே வந்து அரண்ட போகிறாங்க. ஏன் உனக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு தானே பிரச்சனை அப்படின்னு வந்து உங்களுக்கு வருத்தமா இல்லையாக்கா அப்படின்னு வந்து நம்ம லட்சுமி வந்து திவ்யா கிட்ட கேட்குறாங்க. எனக்கு என்ன வருத்தம், எனக்கு வந்து வருத்தம் இல்லை, ஆனால் என் கணவருக்கு இது கஷ்டமான விஷயந்தான். ஆனால் எங்கள் அம்மாவை ஒரு கட்டத்தில் இவங்க வந்து கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உண்மையாட்டே இது வந்து எங்கள் அத்தை குடும்பம் தான், ஆனால் ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா இவங்களால கஷ்டப்பட்டிருக்காங்க, அதை வந்து ஊட்டி தான் என்னை வளர்த்துருக்காங்க. எனக்கு அதனால் அவங்க மேலே பெருசாக ஒரு வருத்தம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. எனக்கு வந்து யாராக இருந்தாலும் அது எனக்கும் அத்தை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்க நம்ம லட்சுமி. அவங்க நம்ம திவ்யாவுக்கு அவங்க மாமியாருக்காக வருத்தப்படாட்டா என்ன, நான் வருத்தப்படுறேன், அது எனக்கும் மாமியார் தானே, என்னோட கணவரோட அம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லட்சுமி வந்து சாமி கிட்ட மனமுருகி வேண்ட சொன்னகிட்டாங்க. எப்படியாவது வந்து என்னோட மாமியார் வந்து காப்பாத்திரு நல்லூரம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமியை வேண்டி நோயை குணப்படுத்துகிறாங்கன்னு சொல்லலாங்க.